அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா ஈகோவை மறந்து நாம் எல்லாருமே ஒன்றாகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லலை. பிரிஞ்சு போனவங்க தான், அவங்களெல்லாம் மறுபடியும் கழகத்துக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே நிலைப்பாட்டுடன் இருக்கார். டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துரோகி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், வரும் காலம் வரலாறு அவர் அப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவினுடைய உண்மையான பலம் என்ன தெரியுமா? அதிமுகவினுடைய இந்த பலவீனம் தான். இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக திமுக மாறும் பட்சத்தில் 2026 திமுகவின் கையில் ரொம்ப சுலபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அதிமுகவினுடைய தலைவர்கள் என்ன உணர வேண்டும்? அதிமுக அப்படிங்கிறது இந்த 4 பேருடைய கட்சி கிடையாது. அது இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவில் அடுத்த பிரச்சனையாக மாறி இருக்கிறார் என்கிற பல தகவல்கள் வெளியாகின்றன. அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆரினுடைய உழைப்பு. அதிமுக அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய முயற்சி. அதையும் தாண்டி அதிமுக அப்படிங்கிறது பல கோடி தொண்டர்களுடைய எதிர்காலம். இதை மனசில் வச்சு அதிமுக சரியாக செயல்படணும். இது எல்லாத்தையும் மீறி அதிமுக அப்படிங்கிறது இப்போது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பெரிய ஒரு லாஸ் தான். அந்த லாஸை எல்லாரும் சேர்ந்து தான் சரி பண்ணணும். அதிமுக கரைஞ்சு போகட்டும்பா, நமக்கு பிடிச்ச கட்சி ஏதாவது முன்னேறி வரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளை விட பெரிய இந்த நயவஞ்சகம் படைத்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இங்கே எல்லா கட்சிகளும் இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க அரசியல் பண்ணட்டும். எது நல்ல அரசியல், எது கெட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகட்டும். அதன் பிறகு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நல்ல தலைவர்களாக இருப்பார்கள். ஒரு மோனோபோலியை நோக்கி இல்லாட்டி 1 இல்லாட்டி 2 ஏ ஆர் பி இப்படிங்கிற 2 ஆப்ஷன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு நம்ம வேண்டாம். அதையும் தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய உண்மைகள், நிறைய விதமான டிபேட்ஸ், ஏகப்பட்ட நேரத்தில் மக்களிடையே பேசுபொருளாக வேண்டிய உண்மையான நிகழ்வுகள், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டுமே உண்மையான மாற்றமாக இருக்கும். மீதம் இருக்கும் மாற்றங்கள் எல்லாம் சில நபர்கள் நம் மீது திணிக்கப்பட்ட மாற்றமாக இருக்கும். இன்னைக்கு அரசியல் களத்தில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சில ஊடகங்கள் எப்படி மக்களுக்கு விரோதமாக இருக்காங்க, அந்த ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்படி விரோத போக்கை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்கே சும்மா வெளுக்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஓபிஎஸ் அவர்களுடைய பேட்டிக்கு இபிஎஸ் அவர்களுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக எதுவுமே இல்லை. அதெல்லாம் விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேரணி அப்படிங்கிறது நடந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பேரணி தான். அதற்கான சில விஷுவல்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக. பெரும் கூட்டம், பெரும் படையாக, பெரும் திரளாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பேரணியை வெற்றி பேரணியாக மாற்றியிருக்காங்க. ஆனால் என்ன, இதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊடகங்கள் தயங்குவார்கள். காரணம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான், நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலி ஆயிருச்சு, நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வெளியேறிவிட்டார்கள், நாம் தமிழர் கட்சி வெறும் ஓட்டு இல்லாத கட்சி, 3% ஓட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி, இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம ஊடகங்கள் வழியாக அரசியல்வாதிகள், நிறைய ஹைனாக்கள் இவங்க எல்லாருமே பரப்பி பார்த்தாங்க. சீமான் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத வச்சு இங்கே கொத்து புரோட்டா போட்ட பல ஊடகங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பஞ்சமி நில மீட்பு அப்படிங்கிறதும் சாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்கிற பற்றியான ஒரு பேரணியை நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான விதை தான். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை பல நபர்களும் இன்னைக்கு அவங்களுடைய மீடியாக்களே பேசி வருகிறார்கள். ஒருத்தன் பெரியாரை பற்றி பேசிட்டு இவ்வளவு சுலபமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா பெரியாரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசின வீடியோ இன்றைக்கி ரொம்ப வைரல். அவர் சொல்கிறது உண்மைதான். திமுகவினுடைய ஆதரவாளர்கள், விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க 40+, இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் அவ்வளோதான் தாங்கும் இந்த திராவிட கட்சிகள். அதன் பிறகு 2K கிட்ஸ் வந்துடுவாங்க. அவங்களுடைய அரசியல் பார்வை வேறு, அவங்களுடைய வாழ்க்கையின் பார்வையே வேறு. அவங்கெல்லாம் சாதாரணமாக நம்ம இந்த ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க யோசிக்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஜென்ரேஷனே வித்தியாசமான ஒரு ஜென்ரேஷன். ஸோ அவங்க மத்தியில் ஆட்சி பிடிப்பது, அரசியல் செய்வது, அதன் பிறகு கொடி பிடிப்பது, உண்மை இல்லாமல் பேசுவது, பொய்யை மறைப்பது அப்படிங்கிறதெல்லாம் இயலாத விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அரசியல் மீதும் நாட்டம் இருக்காது.
அப்படி இருக்கும் சில நபர்களால் இங்கே ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த திராவிட கட்சிகளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவ்வளோ வருடங்கள் அவங்க அப்படியே ஆட்சி செஞ்சு பழகிட்டாங்க. அதே மாதிரி திராவிட கட்சிகள் இப்போ திமுக எடுத்து பாருங்கள், மெயினாக இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு 50+ இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒரு காலம் அப்படிங்கிறதும் ஒரு 10-15 வருஷம் அவ்வளோதான். அதன் பிறகு அவங்களும் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் இருக்க முடியாது. அப்போ இன்னொரு 10 வருடம் வெறும் 2 எலெக்ஷன் எல்லாமே மாறப்போகுது. ஏகப்பட்ட பொய்கள் இங்கே உடைக்கப்பட போகின்றன, ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகின்றன, மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது மலரப்போகிறது. அப்போ இன்னும் 2 எலெக்ஷனுக்கு நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா அப்படிங்கிறது இப்போதே பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ பாருங்களேன், அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு குட்டி சேனல் என்ன ஓட்டம் ஓடுது. இதே மாதிரி 10 பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது யங்ஸ்டர்ஸ் மத்தியில்? எல்லாருக்குமே விழிப்பு வந்துடும், எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ரொம்ப பேசப்பட வேண்டியது இப்போது நடந்த இந்த பேரணி, அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது தான். சரி, இதை ஏன் பேச மறுக்கிறது ஊடகம்? எஜமான்களுடைய உத்தரவு. நாம் தமிழர் கட்சியை பற்றியோ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முக்கியமான வெற்றிகளை பற்றியோ, பிஜேபியினுடைய வெற்றிகளை பற்றியோ பேசாத, இந்த 3 கட்சிகளையும் பேசாத. அதிமுகவில் நடக்கக்கூடிய தில்லாலங்கடி வேலைகளை மட்டும் பேசு. திமுகவில் நடக்கிறது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தால் அதை ஊதி பெருசாக்கு. 10 செகண்டுக்கு ஒரு தடவை, 20 செகண்டுக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அதை டெலிகாஸ்ட் பண்ணு. இதுதான் உத்தரவு. இந்த உத்தரவை நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மறுபடியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவை வெளியில் விடுறார். பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, ரூ ஏன் அப்படிங்கிறத அதை பயன்படுத்திங்க, இந்த ரூங்கிற எழுத்தை ஏன் பயன்படுத்தினீங்க இப்படிங்கிற பல கேள்விகள் கேட்கப்படுது. வேற லெவல் எடிட்டிங், வேற லெவல் ஷூட்டிங். அதை ஷூட் பண்ணவங்க செம்மையான ஒரு டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வாழ்த்துக்கள். என்ன அது பார்க்கும்போது அப்படியே யூடியூபர் வந்து பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் தான் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து காணிப்போம். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு யூடியூபராக மாறி நிற்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். எங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான், வேறு எந்த சங்கடமும் கிடையாது. பட் அவர் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசுகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த உங்களில் ஒருவன். மான் கி பாரத் அங்கே, உங்களில் ஒருவன் இங்கே, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சரி, இவர் என்ன பேசியிருக்காரு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, ரூ அப்படிங்கிறத ஏன் பயன்படுத்தினீங்க, நீங்கள் நேஷனல் லெவலில் பெருசாக பேசப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய மொழிப்பற்றை காண்பிப்பதற்காக தான் ரூ அப்படிங்கிற ஒரு எழுத்தை நாங்கள் பயன்படுத்தினோம். இங்கிலீஷில் பணத்தை எழுதுறவங்களாம் ஆர்எஸ் போட்டு தான் எழுதுறாங்கன்னு ரூபி சிம்பிள் போட்டால் எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய மொழிப்பற்றை காண்பிப்பதற்காக ரூ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணோம். உடனடியாக யார், நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஃபண்டு வேணும், எங்களுக்கு கூடுதலாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்காதவங்க நாங்கள் ரூ அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அதுக்காக பதிலடி கொடுக்குறாங்க. ஏன் அவங்க கூட ரூ அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரூ அப்படிங்கிறத பயன்படுத்துனீங்க, அடுத்ததான் இந்த எலெக்ஷனுக்கான அடுத்த வேலைகள் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட்டை எப்படி தயாரித்தீர்கள் அப்படிலாம் கேள்வி, பல கேள்விகள், அதற்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத இன்னும் திமுக உணர ஆரம்பிக்கலை. இங்கே கிரவுண்ட் அப்படிங்கிறது வேறு விதமாக மாறிட்டுருக்கு. சொல்லப்போனால் அவங்க அந்த 2K கிட்ஸ் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் முன்னுரிமை அடைந்து வருகிறது. திமுக சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை என்னைக்கு திமுக உணரப்போகிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் இந்த அரசியல் அப்படியே தலைகீழாக மாறும். ஏன்னா முக்கியமான தலைவர்கள் பேசாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் தலைவராக அண்ணாமலை அவர்களை சொல்லலாம், 2வது தலைவராக விஜய் அவர்களை சொல்லலாம், 3வது தலைவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கார், பேச ஆரம்பிச்சிருக்கார் சீமான் அவர்கள். அவர் வைத்த பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை உடைத்த அந்த அரசியலிருந்து இப்போது அவர் பஞ்சமி நிலம் மீட்பாக இருக்கட்டும், அடுத்ததாக சாதிவாரிய கணக்கெடுப்பாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த எழுச்சி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். அவரை முடக்குவதற்காக நடிகை வழியாக போட்ட அந்த பிளான் டோட்டல் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு தலைவர் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் 3 மாதங்கள் அரசியல் களத்தில் சூடுபிடி அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்க போகுது. அப்போ இதெல்லாம் தாங்குவதற்கு திமுக தயாராகி வருகிறது அப்படின்னு கேட்டால் அவங்க இப்போதும் ஒரு லெவல், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓகே எங்களுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த 2026 எலெக்ஷன். தமிழை பிடிக்காதவர்கள் ரூ அப்படிங்கிற வார்த்தை, அந்த எழுத்தை சேர்த்ததை பெரிதாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதும், எங்களுக்கு தமிழ் மொழியினுடைய பற்றை காண்பிப்பதற்கு தான் ரூ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய கேள்வி என்ன வருதுன்னா, இந்த எலெக்ஷனில் நீங்கள் தமிழை முன்னுரிமை கொடுக்குறீங்க, அப்போ இத்தனை வருடங்களாக தமிழ் உங்களுக்கு தெரியலையா, தமிழ் மீதான பற்று இல்லாமல் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. இத்தனை வருடங்களில் இப்படி ஒரு அரசியல் இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு அரசியல், நாளைக்கு இந்த அரசியல் சுமூகமாக மாறிவிட்டது என்றால் மறுபடியும் ரூவை தூக்கி தூர போட்டுட்டு ருபீஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் அதை அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க.
ஏன்னா இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அரசியலே தேவையில்லைங்க, இதை விட பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது உல்டாவாக மாறினதும் இதே அரசியலில் தான். அடுத்ததா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசியது மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன் அப்படின்லாம் அவருக்கு சொல்லலை. இல்லை, நான் பேசுனதை திரித்து சொல்லிவிட்டாருங்க. ஆமாம், இவர் பெரிய அப்பாட்டகருன்னு அவர் திரித்து சொல்லிட்டாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. அதை நல்லா பார்த்தீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. செம்ம, அந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே நீங்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். அதை எடிட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொய் புரட்டு பேசக்கூடிய நபரை திமுகவினுடைய பேச்சாளராக வைத்து திமுக அதற்கு எந்த விதமான கண்டனங்களையுமே சொல்லலை. பாய், உங்களுக்கு ஆதரவாகவும் அவங்க எதுவும் சொல்லலை, உங்களுக்கு எதிராகவும் எதுவும் சொல்லலை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அங்கே ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மறுபடியும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வன்மத்தை தெளித்தார். என்ன தெரியுமா? விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குது, உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா ஒய்பிரிவை கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். யாராவது சொன்னாங்களா விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வழியாக ஆபத்து இருக்குன்னு? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இஸ்லாமியர்கள் விஜய் அவர்களை கொண்டுருவாங்களா? இல்லை இஸ்லாமியர்கள் எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய அந்த எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியலை. அவர் மறுபடியும் சொல்கிறார், இல்லை இதனால் நான் ஒரு சில வார்த்தைகள் தடித்து இருக்கலாம், அதை வேறு விதமாக நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், அப்படி ஏதாவதுனா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். தடிக்கலை, வேறு விதமாக நாங்கள் யோசிக்கலை, நீங்கள் பேசுனது தப்பு, அது தப்பு அப்படின்னு சொல்லணும். அது இஸ்லாமியர்களே நீங்கள் எச்சப்பொறுக்கி அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. எங்கள் நோன்பு திறக்க வேண்டிய இடத்துல அது யாராக இருந்தாலுமே இஸ்லாமிய உறவுகள் அரவணைத்து, யாருமே நோன்பு கஞ்செல்லாம் குடித்தவங்க இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லா இடங்களிலும் எல்லா ஏரியாக்களிலும் ஒரு நண்பன், ஒரு ஹிந்து நண்பன் இருந்தானா அவனை சுற்றி ஒரு 2 இஸ்லாம் நண்பன் இருப்பான் கண்டிப்பாக. அவங்க எல்லாருமே இப்போது உறவுகளாகத்தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நண்பன், அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும், அவங்க கூட போகக்கூடிய 2 இஸ்லாமியர்களை எச்சை பொறுக்கிகள் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய தவறு தான். இதை திமுக வன்மையாக கண்டிச்சிருக்கணும். ஏன் இன்னும் கண்டிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. வேறு யாருமே இல்லை, புதிய தலைமுறை. அவங்க இன்னைக்கு வேலியில் போகிற ஓனானை பிடிச்சி வேட்டியில் விட்ட கதையாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கோவை சத்யன் அவர்களை கூப்பிட்டு, என்னங்க செங்கோட்டையன் அவர்கள் வேறு விதமாக பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு விதமாக பேசுகிறாரு, அதிமுக பிளவடைகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எதுவுமே யோசிக்கல கோவை சத்யன் அவர்கள். திமுகவிடம் காசு வாங்கிவிட்டு புதிய தலைமுறை செய்தி இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுகிறதா அப்படின்னு நான் கேட்டால் எப்படி இருக்கும்? செமல்ல, உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கார்த்திகை செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நடத்துகிற டிபேட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பற்றி தப்பாக யாராவது பேசிட்டாங்கன்னா மனுஷன் புகுந்து ஆட்டை கலைச்சிருவார், கேள்வி மேலே கேள்வியாக போட்டுருவார். இவரெல்லாம் இனிமேல் அடுத்த ஆட்சி மாறிடுச்சுன்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவரை ஒரு 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 நெறியாளராக பார்க்க முடிகிறதா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ கிளிப் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இப்போ பட்ஜெட்டில் எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? 2025 2026க்குள்ளே 40,000 வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டுமாவது யாராவது தயவு செஞ்சு தமிழக மக்கள் இந்த ஒரு செய்தியை நாங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. 40,000 பேருக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய சகாக்கள் சொல்லியிருக்காங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இன்னும் 1 இயரில் 40,000 எப்படி நம்மளால் ரிக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வழியாக எடுத்துருவோம், நாங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், 40,000 பேர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது யார் நடத்துகிறா? டிஎன்பிஎஸ்சி. கரெக்டு தானே? எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய பிஎஸ்சி அந்த ஒரு அமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலைக்கு தேவையான வேலையாட்கள் என்ன, அவங்களுக்கு என்ன சம்பளம், அவங்களுக்கான தேர்வுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 2025 டிசம்பர் வரை என்னென்ன தேர்வுகள் இருக்குது அதுக்கு இப்போயே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி மாணவிகளிடம் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் வெறும் 7,000 மனிதர்கள் மட்டும்தான் அரசாங்க வேலைக்கு புதிதாக சேர்க்கப்பட போகிறார்கள். எத்தனை பேர்? 7,000 பேர். யார் சொல்கிறா? டிஎன்பிஎஸ்சி. இங்கே அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? 40,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்குறாங்க, எப்படி உருவாக்குவீங்க? வெறும் 7,000 பேர் தான் நாங்கள் ரிக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் பொய்யா பேசுகிறீங்களேப்பா, 40,000 பேர் எப்படி அடுத்த 6 மாதங்களில் 33,000 பேரை நீங்கள் வேலையில் சேர்த்துருவீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்வுகளிலே 7,000 பேர் தான் ரெக்ரூட் பண்ண போறாங்க. அப்படின்னா 40,000 பேரை நாங்கள் வேலைக்கு எடுப்போம் சொல்றது உண்மைக்கு மாறான தகவல். வேற ஒண்ணுமே இல்லை. போன ஒரு பட்ஜெட்டில் நீங்க விமானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கீழே தமிழ்நாடுன்னு எழுதி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபாரஸ்ட் எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கான்னு கேட்டால்
நீ சங்கியா இருந்தால் உனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து ஊப்பியா இருந்தால் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி தலையாட்டக்கூடிய ஊடகங்களும் நெறியாளர்களும் பத்திரிகையாளர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இதெல்லாம் பற்றி பேசணும்னாலே நமக்கு ஒரு முத்திரை அப்படிங்கிறது குத்தப்படும். இல்லை சார், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தப்பு. 40,000 பேர் எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்குங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணுமே, எங்கள் மாணவ மாணவிகள் 40,000 வேலைவாய்ப்புக்கு தயாராகி இருக்கணுமே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நெறியாளர் தேவையா? அதை பேச விடாமல் தடுப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்படிலாம் நெறியாளர்களை வைத்து நம்ம அதை லைவாக பார்த்துட்ருக்கோம். இந்த டிவியெல்லாம் இன்னும் புறக்கணிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு புரட்சி வரணும். இந்த மாதிரி மாஸ் மீடியாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, பொய்யை மட்டுமே சொல்லி உண்மையை மறைக்கக்கூடிய, ஒரு அரசியல் கட்சிக்காக கூஜா தூக்கக்கூடிய ஏகப்பட்ட மீடியாக்கள் இருக்காங்க. இவங்களை உதறி தள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பரப்புரை பல மனிதர்களிடம் வர வேண்டும். இந்த புரட்சி வந்தாலே மீடியா செட் ஆவாங்க. மீடியா அப்போ தான் நல்லதாக மக்களுக்கு தேவையான செய்தியை பரப்புவார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய ப்ரொபகண்டா என்ன, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிம்பளத்துக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. நான் ஒருத்தர் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நல்ல பத்திரிகையாளர்கள், விருது வாங்கினவங்கெல்லாம் பற்றி இன்னும் ஏகப்பட்ட வசவுகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம், இப்போது நமக்கு மீடியா மேலே நம்பிக்கை இருக்குது. நல்ல மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, நல்ல நிருபர்கள் இருக்காங்க, நல்ல ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, நமக்காக குரல் கொடுப்பாங்க, நல்லதுக்காக குரல் கொடுப்பாங்க. எந்த அரசியல் கட்சி நல்லது செஞ்சாலும் அதை பாராட்டுவாங்க, எந்த அரசியல் கட்சி பேரணி நடத்தினாலும் அதை செய்தியாக வெளியிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொஞ்சோண்டு இருக்குது. அதனால் நாங்கள் அப்படியே கடந்து போகிறோம். ஏகப்பட்ட பேர் இந்த மீடியாக்களுடைய ஒட்டுமொத்தமான நியூஸ் எல்லாமே புறக்கணித்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும், நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம், மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 6 மாதங்கள் ஒட்டுமொத்தமான மீடியாக்களையும் புறக்கணித்து சோஷியல் மீடியா மட்டும் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகலாம். அதை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தயாராகிட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மீடியா பவரை வைத்து நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கனவு இத்துடன் முடிய போகிறது. இந்த ஒரு எலெக்ஷன் தான், அடுத்த எலெக்ஷன் அது இருக்காது. கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா கையில் என்டையர் நியூஸ் அண்ட் அந்த நியூஸினுடைய உண்மைத்தன்மையை சோதிப்பது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.